அண்ணனை வேற வின் பண்ணிட்டீங்க, ஜாலியா இருக்கீங்க கார்த்தி. ஆறாவது மேட்ச் கார்த்தி அண்ணனை வின் பண்ணி ஜாலியா பண்ணீங்க. ஒரு கப்பு மாதிரி வெர்சஸ் ஜெயவேல் மெமோரியல். வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருண், ஜெயவேல் மெமோரியலுக்காக ஓப்பனிங் பவுலரா கிச்சா. ஃபர்ஸ்ட் பால் நல்ல டாட் பாலுங்க, நல்ல லென்த்தில் போடப்பட்ட பால். மொதல் பால் ஒரு டாட் பாலாக அமைஞ்சிருக்கு. செகண்ட் பால் ஒரு வைடுங்க, ஒரு ரீபால். நல்ல பாலுங்க, விக்கெட்டுக்கான அப்பீல், அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் போல்டுங்க, ஒரு இன்சைட் டச் ஆகி கிளீன் போல்டு. அருண் தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறிட்டு இருக்காரு. வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விக்கி ஸ்ட்ரைக்ல. கிச்சாவோட நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க, சென்சிபிளான லெக் சைடு ஒரு சிங்கிளை மட்டும் தட்டிட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஃபைஸ். நல்ல டாட் பாலுங்க, கிச்சாயிட்ட இருந்து ஒரு நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது இந்த ஓவரில். மீண்டும் ஒரு நல்ல டாட் பாலுங்க, அருமையாக போட்டிருக்காருங்க இந்த ஓவரை கிச்சா. செகண்ட் ஓவர் போட்டிருக்காரு கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்விட்சுக்கான ட்ரை, நல்ல டாட் பாலுங்க. செகண்ட் பால் சைடு உடச்சு வந்திருக்கேங்க. 6-4-4ங்க. நான் ஃபீல்டர் கிடையாது, பவர் பிளே ஓவர். அதை யூஸ் பண்ணி கரெக்டாக ஆடி இருக்காரு விக்கி. விக்கி கிட்ட இருந்து விசிசிக்காக முதல் பவுண்டரி. கேட்சுங்க, 4 கொடுத்த அடுத்த பாலே டாப் ஏஜில் கீப்பர்கிட்ட கேட்ச் கொடுத்து தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு விக்கி. வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் மேக்ஸ்வெல். நல்ல பாலுங்க, சென்சிபிளான பிளே. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, பட் ஒரு சின்ன தடுமாற்றம். இங்கே ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஃபைஸ். ஒரு நல்ல ஷாட்டுங்க, நாளுக்கான வாய்ப்பா இல்லைங்க, ஃபீல்டர் இருக்காரு. ரெண்டு ரன் மட்டுமேங்க. ஒரு நல்ல பேட்டிங், மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. பவுலரோட உடம்புக்கே பாலை போடுறாரு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் அஜி. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஃபைஸ். ஓ நல்ல டாட் பாலுங்க, மீண்டும் தொடர்ச்சியாக நிறைய டாட் பால் இங்கே பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, லெக் சைடு ஆடி இருக்காரு. நல்ல ஷாட்டு, 2 ரன்னுக்கான வாய்ப்பா. ஆமாங்க, இங்கே 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மூணாவது பால் நல்ல பிளேங்க, மீண்டும் லெக் சைடில் ஆடி இருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பா. ஆமாங்க, ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம், அதை யூஸ் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். இங்கே 2 ரன்னாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஷாட்டுக்கான ட்ரை, கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்துருக்காருங்க. ஒரு நல்ல கேட்சை பார்க்க முடியுதுங்க. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறிட்டு இருக்காரு ஃபைஸ். பிசிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் டேனி. அஜிகிட்ட இருந்து நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, நல்ல பவுலிங் பார்க்க முடியுதுங்க இந்த ஓவர் முழுக்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, லைக் திசை சைடு போயிருக்கு. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 3 ஓவர் முடிவில் விசிசியோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15 ரன்னு. 4வது ஓவர் போட்டிருக்காங்க பவுலர் ஜோதி. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் டேனி. ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, கொடி ஏறி இருக்கீங்க. கேட்சுக்கான வாய்ப்பா, ஃபீல்டர் இருக்காரு, எடுப்பாரா இல்லைங்க, டிராப்புங்க. இங்கே 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் டேனி. செகண்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. ஒரு தடுப்பாட்டம். 3வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். ஸ்விட்சுக்கான ட்ரை, பட் மீண்டும் ஒரு டாட் பால். அவுட்டுக்காக இல்லைங்க, அவுட்டுக்காக அப்பீல் பண்ணாங்க கீப்பர், பட் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க அம்பையர். அவரோட 4வது பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, பட் கேப்பில் ஆடி இருக்காரு. 4 ரன்னுக்கான வாய்ப்பா இல்லைங்க, ஃபீல்டர் இருக்காரு. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் சுரேஷ். அவரோட 5வது பால்
மீண்டும் சேம் பாலுங்க, சேம் ஷாட்டு. மீண்டும் 2 ரன்னுக்கான வாய்ப்பா இல்லைங்க. நம்மள ஃபீல்டர் கிட்ட இருந்து ஒரு நல்ல எஃபர்ட், 1 ரன் மட்டுமே. இந்த ஓவரோட கடைசி பால். இது வரைக்கும் ஓவருக்கு பெரிய பவுண்டரிஸ் எதுவும் போகாத அளவுக்கு நல்ல முறையில் போட்டிருக்காரு ஜோதி. மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, லெக் சைட் திசையில். ஃபீல்டர் அதே ஃபீல்டர் கிட்ட தான் போயிருக்கு. ஒரு சின்ன தடுமாற்றம், பட் இருந்தாலும் ஒரு நல்ல த்ரோங்க. 1 ரன் மட்டுமே. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடியல. விசிசியோட ஸ்கோர் 22. 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் கிச்சா, ஸ்ட்ரைக்ல விசிசிக்காக பேட்ஸ்மேன் டேனி. இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க, 6க்கான வாய்ப்பா இல்ல, ஃபீல்டர் இருக்காருங்க, கேட்சுங்க. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட்டை வந்து வெளியேறிட்டு இருக்காரு டேனி. விசிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் லிவி. கிச்சா கிட்ட இருந்து இந்த ஓவருக்கான 2வது பால். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுங்க, 6ங்க. இது வந்த முத பாலு ஒரு 6ங்க. லிவி கிட்ட இருந்து ஒரு நல்ல பேட்டிங்க பார்க்க முடியுதுங்க. இந்த ஓவருக்கான 3வது பால். ஃபுல் டாஸ் பாலுங்க, கரெக்டா ஸ்கொயர் லெக் திசையில பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஃபீல்டரே கிடையாதுங்க. 4. நல்ல பேட்டிங்க லிவி கிட்ட இருந்து. முத பால் ஒரு 6, 2வது பால் 4, மொத்தம் 10 ரன் இந்த 2 பால்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் லிவி. 4வது பால். மீண்டும் ஒரு ஷாட்டுங்க, மீண்டும் ஒரு 6ங்க. கண்டிப்பா அது 6ங்க. ஒரு அதிரடி பேட்டிங்க காட்டிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் லிவி. முத பால ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்தாலும் அடுத்த பாலில் 6, 4, 6ன்னு கொடுத்து இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு. இந்த ஓவரோட 5வது பால். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஒரு நல்ல டாட் பால் அமைஞ்சிருக்கு. இந்த ஓவரோட கடைசி பாலுங்க. மீண்டும் ஒரு ஷாட்டுங்க, என்ன அடி, 6ங்க. இதுவும் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க பேட்ஸ்மேன் லிவி. இந்த ஓவர் கொஞ்சம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு. அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஜோதி, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். ஓவருக்கான முதல் பால். ஒரு சிக்ஸுக்கான ட்ரை. நல்ல ஒரு அடி, 1 ரன்கள். இங்க 1 ரன் மட்டுமே. ஸ்ட்ரைக்ல தொடர்ந்து நல்லா பேட்ஸ்மேன் லிவி. டீமுக்காக. இந்த ஓவரோட 2வது பால். ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. நல்ல பாலுங்க, அருமையா போட்டிருக்காரு ஜோதி. லெக் பைஸ், 1 ரன். லெக் பைஸ் முறையில் இது 1 ரன் மட்டுமே. ஓவருக்கான 3வது பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். ஒரு நல்ல பாலுங்க, ஒரு நல்ல கட்ரு வேரியேஷன். லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. நல்ல த்ரோங்க, ஷார்ப்பான த்ரோங்க அஜய் கிட்ட இருந்து. சூப்பரா இருந்தது த்ரோ. ஜோதி சூப்பரா 1 ரன் மட்டுமே. இந்த ஓவரோட 4வது பால். போல்டுங்க, நான் சொன்னேன்ப்பா, ஜோதி சூப்பரா போட்டு ஒரு அருமையான பவுலிங் ஜோதி கிட்ட இருந்து. முக்கியமான பேட்ஸ்மேன் லிவியோட விக்கெட் எடுத்திருக்காரு. விசிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் புகாரி ரிஸ்வான். ஜோதி டு ரிஸ்வான். ஃபுல் டாஸ் பாலுங்க, சென்சிபிளா ஆடி இருக்காரு. லெக் சைட் திசையில தட்டிட்டு இங்க 1 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். ஜோதி டு சுரேஷ். ஒரு நல்ல பிளேங்க, லேட் கட் முறையில் கேப் பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பா கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. ஒரு நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுது சுரேஷ் கிட்ட. இந்த ஓவரை போடுறதுக்காக பவுலர் அஜி, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் புகாரி ரிஸ்வான். இந்த ஓவரோட முதல் பால். ஒரு நல்ல பாலுங்க, நல்லா அடிச்சாரு பாரு. ஃபீல்டரே இல்ல அங்க, 2 4 பட் தடுத்திருக்காருங்க. சரத்துக்கிட்ட இருந்து 3வது ரன்னு அவுட்டுங்க. 3 ரன்னுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு புகாரி. நியூ பேட்ஸ்மேன் உதயா, நான் ஸ்ட்ரைக்கர் ரன்ல உதயா அஜி கிட்ட இருந்து அவரோட 2வது பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. ஃபீல்டரே இல்லைங்க, கண்டிப்பா 4ங்க அது, பட் இல்லைங்க, மண்ணில் ஸ்லோவா இருக்கு. பவுண்டரிங்க, இருந்தாலும் ஒரு நல்ல ஷாட்டை பார்க்க முடியுது சுரேஷ் மேக்ஸ்வெல்ட்ட இருந்து. சுவிட்ச் முறையில் ஒரு 4. அஜி டு சுரேஷ். 3வது பால். போல்டுங்க, கிளீன் போல்டுங்க, நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது அஜய் கிட்ட இருந்து. சுரேஷ் மேக்ஸ்வெல் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு. பிசிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பாப்பு. அஜி டு பாப்பு. நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க, கேட்சுக்கான வாய்ப்பா. ஃபீல்டர் இல்லைங்க, அங்கே நோமேன் ஸ்டாண்டில் விழுந்திருக்கு. இங்கே 1 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் உதயா. ஒரு ஷாட்டுக்கான முயற்சி,
பட் ஃபீல்டர் இருக்காங்க. இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டுமே. ஈஸியா பிடிச்சிட்டாருங்க, ஒரு ரன் தாங்க. ஒரு ரனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அஜி டு பாப்பு. நெக்ஸ்ட் பால். பாலுங்க, லவ்லி பாலுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். கடைசி ஓவர் போடுறதுக்காக பவுலர் கார்த்தி, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் உதயா. ஓவரோட முதல் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, காலில் பட்டிருக்கு. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து 1-2. 2 ரனுக்கான முயற்சிங்க, 2 ரன்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 3வது ரனுக்கான ட்ரைங்க. இங்க ஒரு அருமையான ரன்னிங்கை பார்க்க முடியுதுங்க உதயாவுக்கிட்டையும் பாப்பு கிட்டையும். ஒரு நல்ல ரன்னிங்க. இந்த ஓவரோட 2வது பால் கார்த்தி டு பாப்பு. நல்ல பிளேங்க, சென்சிபிளான பிளே. ஆஃப் சைட் திசையில ஒரு சிங்கிளை மட்டும் பிளே பண்ணியிருக்காரு. இந்த ஓவரோட 3வது பால் கார்த்தி டு உதயா. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க கீப்பர். நல்ல கேட்சுங்க. இங்க உதயா ஒரு ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு. விசிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் டார்வின். கார்த்தி டு டார்வின். ஒரு சுவிட்சுக்கான ட்ரைங்க, நல்ல ஷாட்டுங்க. பட் ஃபீல்டர் இருக்காரு. 2 ரனுக்கா இல்லைங்க, மிஸ் பண்ணியிருக்காருங்க. பவுண்டரிங்க. தன்னோட முதல் பால்லயே ஒரு பவுண்டரியை தொடங்கியிருக்காரு டார்வின். கார்த்தி டு டார்வின். மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, ஆஃப் சைட் திசையில போயிருக்கு. ஒரு 2 ரனுக்கான வாய்ப்பா. நல்ல ரன்னிங்க, ரன் அவுட்கான சான்ஸ் இல்லைங்க. 2 ரனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது பேட்ஸ்மேன் கிட்ட. கார்த்தி டு டார்வின். நெக்ஸ்ட் பால் வைடுங்க. இந்த பைஸ் முறையில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒயிட் +1 இல்லைங்க. இங்கே 2வது ரன்னுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட்டில் இருந்து வெளியேறாரு பாப்பு. கார்த்தி டு டார்வின். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, பட் லெக் பைஸ் முறையில் இங்கே ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2வது ரன்னுக்கான முயற்சி அவுட்டுங்க. 1+ விக்கெட்டுங்க. இங்கே இதோட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. விசிசி வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜெய்வேல் மெமோரியலோட செகண்ட் இன்னிங்ஸ். வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் 71 ரன் ஆடி இருக்காங்க. 72 ரன் டார்கெட் 8 ஓவருக்கு. முதல் ஓவர் வீச பவுலர் விக்கி, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் எஸ்கே. முதல் பால் நல்ல டாட் பாலுங்க. ஆரம்பமே ஒரு டாட் பாலோட தொடங்கியிருக்காரு விக்கி. செகண்ட் பால் விக்கி டு சரத். நல்ல ஷாட்டுங்க, கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, தடுத்திருக்காரு. சிங்கிள் மட்டுங்க, 4 ரன் போக வேண்டியது. நல்ல எஃபர்ட் போட்டு தடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சிவா. நல்ல ஷாட்டுங்க, திசையில அடிச்சிருக்காரு. ஒரு 2 ரனுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஒரு நல்ல த்ரோ பார்க்க முடியுதுங்க ஒரு சுரேஷ் கிட்ட இருந்து. அருமையான த்ரோ. இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக்ல மீண்டும் சரத். மீண்டும் நெக்ஸ்ட் பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. ஒரு நல்ல டாட் பாலுங்க. இங்க விக்கெட் டு சரத். நெக்ஸ்ட் பால் இன்னும் நல்ல பாலுங்க. லெக் சைட் திசையில ஆடி இருக்காங்க சுரேஷ் கிட்ட. ஒரு நல்ல ஃபீல்டிங்க, ஒரு அருமையான த்ரோ பார்க்க முடியுதுங்க. மீண்டும் ஒரு ரன் மட்டுமே. விக்கெட் சிவா. நல்ல ஷாட்டுங்க, 6. இல்லங்க, தட்டி இருக்காருங்க. கேட்சுங்க, என்ன ஒரு எஃபர்ட்டுங்க அங்க பாப்பு கிட்ட இருந்து சுரேஷ் கிட்ட இருந்தும். கன்ஃபார்ம் 6ன்னு நினைச்ச இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட். விக்கெட்டுங்க, ஒரு நல்ல ஷாட் அடிச்சோம். பட் தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு சிவா. ஒரு நல்ல எஃபர்ட்டுங்க உண்மையிலேயே. கிரெடிட்ஸ் கோ டு பாப்பு. செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் அருண், ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சரத். ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல கட்டுங்க, கேட்சுக்கான சான்ஸ் எடுத்திருக்காருங்க டார்வின். ஒரு நல்ல கேட்ச் பார்க்க முடியுதுங்க. மொதல் பாலே ஒரு விக்கெட்டோட தொடங்கியிருக்காரு அருண். ஜெயவேல் மெமோரியல் அணிக்காக அந்த அணியோட கேப்டன் தினேஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல அருண் டு தினேஷ். செகண்ட் பால் நல்ல பாலுங்க, மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. அருண் டு தினேஷ். 3வது பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, பட் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. 4வது பால் நல்ல பாலுங்க. இங்க ஒரு விக்கெட்டுக்கான அப்பீல் அவுட் கொடுத்திருக்காருங்க அம்பையர். இங்க ஸ்டம்பிங் முறையில தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு தினேஷ். ஒரு நல்ல எஃபர்ட்டுங்க லிவி கிட்ட இருந்து. ஒரு தரமான பவுலிங்க பார்க்க முடியுது அருண் கிட்ட இருந்து. இந்த ஓவர்ல 2வது விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல டீம் ஒர்க்குங்க. ஜெயவேல் மெமோரியல் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ். இந்த ஓவரோட 5வது பால்
மீண்டும் ஒரு நல்ல டாட் பாலுங்க. ஒரு அருமையான ஓவருங்க அருண் கிட்ட இருந்து. இந்த ஓவரில் இது வரைக்கும் ரன்னே வரல. ஓவரோட கடைசி பால். ஸோ சுவிட்சுக்கான ட்ரை. ரிவர்ஸ் போட்டாருங்க ராஜேஷ். இதெல்லாம் பண்ண மாட்டாரு. வைஸ் முறையில் இங்கே இந்த ஓவரில் இந்த ஒரு ரன் மட்டுமே. இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. நல்ல ஒரு பவுலிங் அருண் கிட்ட இருந்து. மூணாவது ஓவரை போட விக்கி. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ராஜேஷ். இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். கேட்சுக்கான வாய்ப்புங்க. உதயா இருக்காரு, எடுத்திருக்காருங்க. வந்த பாலே ஒரு விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு விக்கி. ஜெயவேல் மெமோரியலுக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சிவா. விக்கி கிட்ட இருந்து ரெண்டாவது பால். நல்ல பாலுங்க. ஸ்டிக்கு கொஞ்சம் தான் மிஸ். நல்ல பவுலிங்க. விக்கி டு சிவா. மூணாவது பால். நல்ல பாலுங்க. நல்ல டாட் பாலுங்க. விக்கி டு சிவா. பேட்ஸ்மேன் திரும்பறத பார்த்துட்டு அழகா ஆஃப் சைடு ஒயிட்ல போட்டிருக்காருங்க. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. நல்ல பவுலிங்க விக்கி கிட்ட இருந்து. அஞ்சாவது பால். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. செம ஓவருங்க. ஓவரோட கடைசி பால். வைடுங்க. ஒரு ஒயிட் கால். ரீபால். நல்ல ஷாட்டுங்க. நாலுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஃபீல்டர் இருக்காரு பாப்பு. ஒரு ரன் மட்டும் தாங்க. இன்னும் ஒரு ஃபீல்டிங்க. இங்கே விசிசி 3 ஓவரில் நல்ல ஒரு பவுலிங் போட்டு கிட்டத்தட்ட அவங்க பக்கம் மேட்சை ஒரு பக்கமாக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. 4வது ஓவர் போட்டதுக்காக மீண்டும் பவுலர் அருண். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா. இந்த ஓவரோட முதல் பால். நல்ல ஷாட்டுங்க. ஸ்விட்சில் ஆடி இருக்காருங்க. 2 ரனுக்கான வாய்ப்பா இல்லைங்க. பாப்பு கையில் போயிருக்கு. ஒரு ரன் தாங்க. நல்ல ஃபீல்டிங், நல்ல பவுலிங், நல்ல ஃபீல்டிங் பார்க்க முடியுங்க விசிசி கிட்ட. நியூ பேட்ஸ்மேன் ஹக்கோ. நல்ல பாலுங்க. அவர் திரும்பறத பார்த்துட்டு ஒரு நல்ல லெக்கெட்டர் வேரியேஷன். பாலை ஜட்ஜ் பண்ண முடியல. ஒரு டாட் பால். அருண் டு தினேஷ். மூணாவது பால். மீண்டும் வெளியே போடப்பட்ட பால். ரன் அவுட்டுக்கான வாய்ப்புங்க இங்க இல்லைங்க. மீண்டும் ஒரு டாட் பாலா மாறி இருக்குங்க இது. ஓவரோட 4வது பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. நல்ல கேப்ல ஆடி இருக்காரு. 4க்கான வாய்ப்புங்க. நல்ல பேட்டிங்க பார்க்க முடியுதுங்க தினேஷ் கிட்ட இருந்து. கரெக்டா கேப்பை பார்த்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. பவுண்டரி. ஓவரோட 5வது பால். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து. 2 ரனுக்கான வாய்ப்பா. ரன்னிங் எடுக்கல. பட் த்ரோ மட்டும் ஜெட்டு வேகத்தில் வருதுங்க அவர் சுரேஷ் கிட்ட இருந்து. இங்கே ஒரு ரன் மட்டுமே. ஓவரோட கடைசி பால். அருண் டு சிவா. மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. கீப்பர் மிஸ் பண்ணிட்டாருங்க. பைஸ் முறையில் இங்கே ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. பவுலிங்கில் ஓப்பனிங் 2 பேருமே ஒரு நல்ல ஸ்பெல் போட்டிருக்காங்க. விசிசிக்காக அடுத்த ஓவரை போடுறதுக்கு நேத்ராஜ் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சிவா. இவரோட ஃபர்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ் பாலுங்க. கேட்சுங்க. விக்கி கையிலே போய் இறங்கியிருக்கு. நல்ல ஷாட்டு. பட் ஃபீல்டரை செட் பண்ணி வச்சு பால் போடுறாங்க. இங்கே 5வது விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ். முதல் பால் ஒரு விக்கெட்டோட தொடங்கியிருக்காரு. நேத்ராஜ் டு பிரகாஷ். செகண்ட் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. என்ன ஹைட்டுங்க இது. கேட்சுங்க. பட் பாப்பு கையில் போயிருக்கு. பாப்பு கிட்ட போன எந்த கேட்சுமே டிராப் ஆகலை இது வரைக்கும். ஒரு நல்ல ஃபீல்டிங்கை பார்க்க முடியுது அவர் பாப்பு கிட்ட. முதல் 2 பால்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு நேத்ராஜ். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஜோதி. நல்ல ஹிட்டிங் பேட்ஸ்மேன் நேத்ராஜுக்கு. இது ஒரு ஹேட்ரிக் பால். நேத்ராஜ் டு ஜோதி. தேர்ட் பால். நல்ல பாலுங்க. நல்ல பிளேங்க. சென்சிபிளா ஆஃப் சைடு ஒரு சிங்கிள் மட்டும் ப்ளே பண்ணி ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இப்போ பேட்ஸ்மேன் தினேஷ். நேத்ராஜ் டு தினேஷ். 4th பால். ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. ஃபீல்டரே இல்லை. 4ங்க. லெக் சைட் திசையில் ஒரு நல்ல டாஸ் பாலு அவர் தினேஷ் கிட்ட இருந்து. இது அவரோட 2வது பவுண்டரி. நேத்ராஜ் டு தினேஷ். போல்டுங்க. விலகி ஆட பார்த்தாரு. நேராக ஸ்டிக்கிலேயே தூக்கி எரிஞ்சிருக்காருங்க. இந்த ஓவரில் 3வது விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு நேத்ராஜ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கிச்சா. நேத்ராஜ் டு கிச்சா.
மீண்டும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஒரு ஓவருங்க இது. ஒரு அருமையான ஓவர் போட்டிருக்காருங்க நேத்ராஜ். 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல பவுலிங்க. வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு சுரேஷ் மேக்ஸ்வெல். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ஜோதி. முதல் பால் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. பட் ஆனால் இங்கே கேட்சுக்கான வாய்ப்புங்க இல்லைங்க. கேட்சை டிராப் பண்ணியிருக்காங்க. சூரியன் மறைச்சிருச்சு. இங்க 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் நல்ல பாலுங்க. டாட் பால். தேர்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க. நல்ல கேட்சுங்க. டாப் ஏஜ் கேட்ச். கீப்பர் கைக்கே போயிருக்கு. ஒரு நல்ல எஃபர்ட் கீப்பர் கிட்ட இருந்து. கிட்டத்தட்ட 8வது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அஜி. சுரேஷ் டு அஜி. நல்ல பிளேங்க. கைக்கே போயிருக்கு ஃபீல்டருக்கு. இங்கே ஒரு சிங்கிளை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன் மட்டுமே. சுரேஷ் டு கிச்சா. நல்ல ஷாட்டுங்க. கேப்ல ஆடி இருக்காருங்க லெக் சைட்ல. 2 ரனுக்கான வாய்ப்பா இல்ல 4ஆ? 4ங்க. பவுண்டரிங்க. ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு அது பவுண்டரி போயிருக்கு கிச்சா கிட்ட இருந்து. ஒரு அருமையான 4. சுரேஷ் மேக்ஸ்வெல் டு கிச்சா. மீண்டும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. பட் விக்கி கேட்சுக்கான ட்ரை இல்லைங்க. மிஸ் ஆயிருக்கு. இங்கே 2 ரனுக்கான வாய்ப்பா? ஆமாங்க. 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் கிச்சா. ஒரு நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுது. இங்கே 7வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் நேத்ராஜ். 12 பாலில் 45 ரன் அடிக்க வேண்டியிருக்கு. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அஜி. நேத்ராஜ் டு அஜி. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. 6ங்க. 6. ஒரு நல்ல ஷாட்டுங்க அஜி கிட்ட இருந்து. ஃபுல் டாஸ் பால். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குமோ அதை கொடுத்துருக்காரு. நேத்ராஜ் டு அஜி. செகண்ட் பால் ஒரு வைடுக்கான காலுங்க. இங்கே ப்ளஸ் இல்லைங்க. இங்கே ரன் இங்கே ஒவ்வொருத்தர் ஸ்டிக்கில் போட்டு திரும்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இங்கே ஒயிட் ப்ளஸ் 2ங்க. இந்த ஓவரில் ஸ்டார்டிங் கொஞ்சம் ரன்னு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஒரு ஓவருக்கு 22 ரன் தேவைப்பட்ட நிலையில் மொதல் பாலில் மட்டுமே இங்கே 9 ரன் கிடச்சிருக்கு. நேத்ராஜ் ஷாஜி ரீபால். கேட்சுங்க. டாப் ஏஜ் கேட்சுங்க. தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறிட்டு இருக்காரு அஜி. நல்ல பேட்டிங் பார்க்க முடிஞ்சது அவர்கிட்ட. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு. இதோட 9 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் லைன் பேட்ஸ்மேன் கார்த்தி. நேத்ராஜ் டு கார்த்தி. ஃபார்வர்டில் ஆடி இருக்காரு. இங்கே ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லேட்டாக ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கிச்சா. நேத்ராஜ் டு கிச்சா. ஒரு நல்ல பாலுங்க. நல்ல ஷாட்டு. இங்கே ஒரு 4க்கான வாய்ப்பா இல்லைங்க. பாப்பு கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீல்டிங் எஃபெக்ட் உண்மையிலே. மீண்டும் இதை 1 ரன் மட்டுமே. நேத்து டு கார்த்தி. நல்ல பாலுங்க. சிங்கிள் மட்டுமே. நேத்ராஜோட இந்த ஓவரோட கடைசி பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கிச்சா. ஒரு சின்ன தருமாற்றம். நல்ல பாலுங்க. கிரேட் பாலுங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க. கூலாக ஆடுறாங்க விசிசி. ஓவருங்க. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காருங்க அந்த டீமோட ஐகான் சுரேஷ். கடைசி ஓவர் போடுறதுக்காக விசிசிக்காக பவுலர் சுரேஷ் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. இந்த ஓவரோட முதல் பால் ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கை ஒரு கிச்சாக்கு மாற்றுறதுக்காக ஒரு சிங்கிள் மட்டும் ஆடி கொடுத்துருக்காரு. பட் இங்கே லாஸ்ட் ஓவருக்கு 33 ரன் ஆட வேண்டிய ஒரு பெரிய ஸ்கோர் இருக்குது. எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல் போட்டாலே இந்த மேட்ச் கிட்டத்தட்ட விசிசி பக்கம் மட்டுமே 5 6 அடித்தாலும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. பவுண்டரிங்க. ஒரு நல்ல பிளேங்க கிச்சா கிட்ட இருந்து. 3வது பால் ஒரு நல்ல பாலுங்க. அருமையான பாலுங்க. டாட் பால். 4வது பால் மீண்டும் ஒரு ஷாட்டுங்க. மீண்டும் ஒரு 4ஆ இல்லை 6ஆ? மீண்டும் ஒரு பவுண்டரிங்க. கிச்சா கிட்ட இருந்து ஒரு நல்ல பேட்டிங்க உண்மையிலே. மீண்டும் ஒரு கேப்புங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பா? கடைசி நேரத்தில் ஒரு 3 பவுண்டரி இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காரு கிச்சா. நல்ல பேட்டிங்க. இந்த மேட்சோட கடைசி பால் மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுங்க கிச்சா கிட்ட இருந்து. பட் இந்த முறை விக்கெட்டுங்க. அருண் இந்த கேட்சை சரியான முறையில் எடுத்திருக்காரு. விசிசி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க.
ஜெயவேல் மெமோரியல் இந்த மேட்சை தோற்றுருக்காங்க. பட் ஓப்பனிங்கே ஒரு சில பவுண்டரிஸ் ஆடி இருந்தால் இந்த மேட்ச் கிட்டத்தட்ட ஜெயவேல் மெமோரியல் பக்கம் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. விசிசி அணிக்கு வாழ்த்துக்கள்.